ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட் என்டர்டெயின்மெண்ட் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மந்திர மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்தில் வர பழங்களை எல்லாத்தையும் எல்லாருனாலையும் நினச்ச நேரத்தில் பறிக்க முடியாது. அந்த மரத்தில் இருந்து எப்போவாது தான் பழம் கீழே விழுகும். அதுக்காண்டியே அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் அங்கே ஒரு மாம்பழம் விழுந்துச்சு. அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருந்த அந்த ஈஸ்வரிக்காகவும் வந்து அந்த பழத்தை எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே சிண்டு குருவி வந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு போயிருச்சு. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் கோவப்பட்டு அந்த சிண்டு குருவி கிட்ட போய், இந்த பழத்தை எதுக்கு எடுத்த? இந்த மரத்தில் இருந்து விழுகிற பழத்தை சாப்பிட்டவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இது ஒரு மோசமான மரம். இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு மூளையெல்லாம் குழம்பி கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிடுவாங்க. அதனால அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் எங்கேயாவது போய் தூக்கி போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிண்டு குருவியை ஏமாற்றி அந்த ஈஸ்வரிக்காகவும் அந்த பழத்தை எடுத்துட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்து போய் சாப்பிடலான்னு நினைக்கிது. இதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திர மாமரம் ஈஸ்வரிக்காக மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு. அதை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி அந்த மந்திர மாமரம் காக்காக்கு ஒரு தண்டனை தரணும்னு நினச்சிட்டு அந்த காகத்துக்கு வாயை திறக்க முடியாத மாதிரியும் அதனால் பறக்கவே முடியாத மாதிரியும் பண்ணிருச்சு. உடனே அந்த காகம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளேயே ரொம்ப அழுதுச்சு. அப்போ அந்த மந்திர மரம் சொல்லிச்சு, இனிமே இந்த மாதிரி திருட்டுத்தனங்களை பண்ணாத, யாருக்கிட்டையும் நீ பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்போதான் நான் உன்னைய இதுல இருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த ஈஸ்வரிக்காகவும் சொல்லுது, இனிமே நான் இந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குது. இந்த கதை மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம தேவைக்காண்டி மற்றவங்களை என்றைக்குமே ஏமாற்றவும் பொய் சொல்லவும் கூடாது. ஒரு அழகான ஊரில் ஈஸ்வரிக்காகவும் அதோட குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துச்சு. ஈஸ்வரிக்காகவும் ரொம்ப வசதியான குடும்பம். அவங்க அப்பா ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. ஈஸ்வரிக்காகத்தோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த சிண்டு குருவியோட குடும்பமும் இருக்குது. அந்த சிண்டு குருவிக்கு அப்பா இல்லை, அதனால் அவங்க அம்மா மட்டும்தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு வராங்க. சிண்டுவோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சிண்டுவை பார்த்துக்கிறாங்க. சிண்டுவும் ஈஸ்வரிக்காகவும் எப்போதுமே சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு நாள் ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஈஸ்வரிக்காக சொல்லுது, சிண்டு, நாங்கள் இன்னைக்கு வெளியே ஷாப்பிங்க்கு போகிறோம். அங்கே போய் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வருவேனே. ஓகே சிண்டு, நான் இப்போ கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரிக்காகவும் கிளம்பி போயிடுது. அப்போது அந்த சிண்டு குருவி அவங்க வீட்டுக்கு போய் சிண்டு குருவி அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது, அம்மா அம்மா, அந்த ஈஸ்வரிக்காகவும் டவுனுக்கெலாம் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வர போகிறாங்கம்மா. நான்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டதே இல்லைம்மா, எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த சிண்டுக்குருவி அவங்க அம்மா கிட்ட கேட்குது. அப்போது அந்த சிண்டுக்குருவியோட அம்மா சொல்கிறாங்க, இல்லை சிண்டு, அவங்கள மாதிரி அம்மா கிட்டலாம் ரொம்ப காசெல்லாம் இல்லைப்பா, அப்படிலாம் நம்மளாலலாம் இப்போ போக முடியாது அப்படின்னு அவங்க அம்மா சிண்டுக்குருவிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அந்த சிண்டுக்குருவி, சரிம்மா, உங்களுக்கு எப்போ காசு வருதோ அப்போ எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிண்டு போயிடுது. சிண்டுவோட அம்மா நினைக்கிறாங்க, நம்ம சிண்டுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. நான் இன்னும் நல்லா வேலை பார்த்தா தான் நம்ம சிண்டு கேட்டதெல்லாம் வாங்கி தர முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறாங்க. ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போது அந்த மரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. அந்த மரம் பேசுது, ஏய் குருவி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் மரம் தண்ணியே இல்லாம ரொம்ப வாடி போயிருக்கு.
நீ தண்ணி ஊற்றி விட்டா நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன். அப்படின்னு சொல்லுது. அந்த குருவியும் தண்ணி எல்லாம் ஊற்றின உடனே அந்த மரம் இது உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த குருவி, என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நான் உனக்கு கொஞ்சம் விதைகளை தரேன், அதை கொண்டு போய் உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல போடு. அங்கே ஐஸ்கிரீம் செடி வளரும், அதில் வர ஐஸ்கிரீமை எடுத்து உன் குழந்தைக்கு கொடு அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. இந்த விதை எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த குருவி போகிற வழியிலே யோசிக்குது, நம்ம கிட்ட நிறைய விதைகள் இருக்கு, இதை வச்சா நிறைய ஐஸ்கிரீம் செடிகள் வந்து நிறைய ஐஸ்கிரீம் வரும் போல, அதை வச்சு நம்ம ஒரு பெரிய கடையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே போய் அது வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்துல அந்த விதைகளை போடுது. ஆனால் அங்கே செடியே வளரல. அப்போது அந்த குருவி அந்த மரத்துக்கிட்ட போய், நீ கொடுத்த விதையில ஒரு செடி கூட வரல, ஏன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த மரம், ஏன்னு தெரியல, இந்த அதுக்கு பதிலாக வேற விதைகளை தரேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த விதைகளையும் வாங்கிட்டு போய் அந்த குருவி அங்கே இருக்கிற இடத்துல போடுது. அப்பையும் வரலை. அப்போது அந்த குருவி அந்த மரத்துக்கிட்ட போய் கேட்குது, நீ என்னை ஏமாத்துற, அந்த விதைகள்லேருந்து ஒரு செடி கூட வரலை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மரம் சொல்லுது, நீ என்ன நினச்சிக்கிட்டு அங்கே விதைகளை நட்ட அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த குருவி, அங்கே இருக்கிற நிறைய செடிகளில் வர ஐஸ்கிரீமை வச்சு நான் பெரிய கடை வச்சிடலான்னு நினச்சேன். அதனால தான் அந்த செடியில் இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வரல. நீ உன் குழந்தைக்காண்டி தானே கேட்ட, நான் அதுக்காண்டி தான் கொடுத்தேன். உன் குழந்தைக்கு மட்டும் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே போய் அந்த விதைகளை நட்டு வை அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த குருவியும் அது வீட்டுக்கிட்ட போய் பையனுக்காண்டி நினச்சி அந்த விதைகளை வைக்கிது. அப்போது அந்த செடிகளில் இருந்து ஐஸ்கிரீம்லாம் வந்துடுது. அந்த ஐஸ்கிரீமை எடுத்து அதோட குழந்தைக்கும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மித்த பறவைகளுக்கும் கொடுத்து அந்த குருவி சந்தோஷப்படுது. இந்த கதை மூலியமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுள் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாருன்னா அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும். அதில் இருந்து நம்ம பேராசைப்படவே கூடாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.